சின்னம். உங்கள் சின்னம் தாமரை, நீதியின் சின்னம் தாமரை, நேர்மையின் சின்னம் தான் தாமரை சின்னம். தாமரை 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 வேட்பாளர் உங்கள் பொன்னான முத்தான மரியாத வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்கு கேட்டு வேட்பாளர் அன்புக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னம் தாமரை, நீதியின் சின்னம் தான் தாமரை. உங்கள் சின்னம் தாமரை, எங்கும் தாமரை, எதிலும் தாமரை. உங்கள் பொன்னான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே போட்டு போட்டு வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன், நமக்கான அண்ணன் அசோத்தாமா அவர்கள். உங்கள் சின்னம் தாமரை சின்னம், வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம், நீதியின் சின்னம் தாமரை சின்னம், நேர்மையின் சின்னம் தாமரை சின்னம், ஊழல் இல்லாத ஆட்சியின் சின்னம் தாமரை தாமரை தாமரை. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆசை பெற்ற அறுபட்ட வேட்பாளர் அசோத்தாமன் அவர்கள். இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாவின் ஐபிஎஸ்டைய பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்களிக்குமாறு உங்கள் வாதம் தொட்டு போட்டு வந்து கொண்டிருக்கிறார் நமது அண்ணன், நமக்கான அண்ணன் அசோத்தாமன் அவர்கள். உங்கள் வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள் அன்பு சொந்தங்களே. நமது சின்னம் தாமரை சின்னம், நீதியின் சின்னம் தாமரை சின்னம், நேர்மையின் சின்னம் தாமரை சின்னம், வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம். அது பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள் வாக்காள வள்ளல்களை. நமது சின்னம் தாமரை சின்னம், நீதியின் சின்னம் தான் தாமரை, நீதியின் சின்னம் தான் தாமரை. பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி அள்ளி வழங்குங்கள் அன்பு தூரங்களை வாக்காள சொன்னங்களை வாக்காள சிறுமி மக்கள். நமது சின்னம் தாமரை சின்னம், நீதியின் சின்னம் தான் தாமரை சின்னம், நேர்மையின் சின்னம் தான் தாமரை சின்னம். பொன்னான முத்தான மரியாத வாக்குகளை தாமரை 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 சின்னத்தில் அள்ளி 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 வழங்குங்கள் அன்பு தூரங்களை வாக்காள வள்ளல்களை. நமது சிறந்த நமது அண்ணன் அசோத்தாமன் அவர்களுக்கு இந்த பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்தில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அன்பு சொந்தங்களே, நமக்கான அண்ணன் படித்தவர், ஏழை பணியாளர், தினம் தினம் நரேந்திர மோடியிட்ட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திரும்பவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி எல்லாரும் மாற்றிக் கொடுக்கின்றீர்கள். அன்பு தெய்வங்களை வாக்காள மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வையுங்கள் அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே. உங்கள் சின்னம் தாமரை, நீதியின் சின்னம் தாமரை, நேர்மையின் சின்னம் தான் தாமரை சின்னம். உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள் அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே. உங்கள் சின்னம் தாமரை, எங்கும் தாமரை, எதிலும் தாமரை. நேர்மையின் சின்னம் தான் தாமரை, நீதியின் சின்னம் தான் தாமரை. உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள் அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே. உங்கள் சின்னம் தாமரை, எங்கும் தாமரை, எதிலும் தாமரை. நீதியின் சின்னம் தான் தாமரை சின்னம். உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள் அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே. உங்கள் சின்னம் தாமரை. ஊழல் ஆட்சியில் இருந்து விடுபட வேண்டும், போதை கஞ்சாவில் இருந்து விடுபட வேண்டும் அன்பு தெய்வங்களே.
நீங்கள் அளிக்க வேண்டிய சின்னம் தான் தாமரை சின்னம். மறக்காமல் உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலேயே அளித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசங்களை வெற்றி பெற வைக்கிறோம். அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே, நம்ம ஊரு நல்லா இருக்கும்னா வெளியில போய் நிறைய நலத்திட்டங்கள் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு வருவார். அப்பேற்பட்ட அறுப்போடு முதல்வர் நமக்கு பேசுகிறாருன்னா நம்ம ஊருக்கு தாமரை 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 தாமரை. அன்பானவர், பண்பானவர், ஏழை பங்காளர், உங்கள் 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 அன்பு சொன்னன் அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே, உங்கள் சொந்தம் நமது சொந்தம் அண்ணன் அசோகாமனாவது படித்தவர், ஏழை பங்காளர், விவசாயிகளுடைய வயிற்றில் பிறந்தவர். அப்பேற்பட்ட அரும்பெரும் முதல்வருக்கு தான் நம்ம செய்யணும். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆசி பெற்ற அருள் பெற்ற வேட்பாளர் தான் அசோகாமன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை தாமரை தாமரையிலே முத்திரையிலே அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே, அவரது சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தான் தாமரை, நீதியின் சின்னம் தான் தாமரை, நேர்மையின் சின்னம் தான் தாமரை. உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள். சின்னம் தாமரை, வெற்றியின் சின்னம் தான் தாமரை சின்னம், நீதியின் சின்னம் தான் தாமரை சின்னம், நேர்மையின் சின்னம் தான் தாமரை சின்னம். உங்கள் பொன்னான முத்தான மணியான வாக்குகளை தாமரை 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 சின்னத்திலே அள்ளி 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 வழங்குங்கள். அன்பு தெய்வங்களே, வாக்காள வள்ளல்களே, தாமரை 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 சின்னத்திலே வாக்காள வள்ளல்களே, வருவாமை சொந்தங்களே, நமது சொந்தம் தாமரை சொந்தம், ஜனநாயக கூட்டணி திருவண்ணாமலை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு குண்டு தாமரை தாமரை தாமரையிலே உங்கள் திருவாரூரான வாக்கு ரொம்ப சூடா இருக்குது. மேலதான் செருப்பு போடக்கூடாது, உள்ள போடணும். ஆமா ஆமா செருப்பு
பின்னாடி வர அங்க நிக்கும் போது மட்டும் நல்லா இருந்துச்சுல்ல சார் போடுறாரு அண்ணன் ஓபிஎஸ் உடைய ஆதரவு பெற்று ஆட்சி பெற்ற வேட்பாளர் தான் அண்ணன் அசோக் அண்ணன். தாமரை 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 அள்ளி அள்ளி வரவங்க அன்பு தெய்வங்களே லோக்கால வள்ளல்களே. என்ன தள்ளி வருறியா அன்பார்ந்த தங்கம் பகுதியில் வாழ்கிற வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த செங்கம் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகுதியில உங்களிடம் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு எம்பி ஆக்குனீங்க. நன்றி சொல்லவாது உங்க ஏரியாவுக்கு வந்தாரா? நன்றி சொல்லவாது இந்த பகுதிக்கு வந்தாரா? உங்க பிரச்சனை எதையாவது வந்து பார்த்தாரா? 5 வருஷமா டெல்லியில உட்காந்துட்டு இல்ல எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்துட்டு முந்திரி பக்கோடா சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஓட்ட போட்டிருக்கீங்க. ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஏழைக்கு, வீடு இல்லாத ஏழைகளுக்கு 2,69,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி வச்சிருக்காரு. பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்காரு. குழாய் மூலமாக குடிநீர் கொடுத்திருக்காரு. நடந்து போகும்போது இப்படி பல திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் இன்னைக்கு 320 ரூபாய், 260 ரூபாயிலிருந்து 320 ரூபாய் கொடுத்திருக்காரு. தமிழகத்தில் இருக்கிற 8 கோடி மக்களும் ஏதாவது ஒரு திட்டத்தில் நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். பெரியவங்க, குழந்தைங்க, தாய்மார்கள், இளைஞர்கள், கருவில் இருக்கிற குழந்தை கூட நரேந்திர மோடி அவருடைய திட்டத்தினுடைய பயனாளி. ஏன்னு சொன்னா கருவில் இருக்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும்னு சொல்லி
கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு 18,000 ரூபாய் கொடுக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இப்படி எல்லா மக்களுக்காகவும் செயல்படுகிற ஒரு தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு தமிழகத்துல கொள்கை தலைவர்கள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்திருக்கிறார்கள். கொள்கை தலைவர்கள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய கூட்டணிகள், தேசிய ஜனநாயக கூட்டணிகள், மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, டிடிவி இருக்கிறார், ஜி.கே. வாசன் இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். இப்படி கொள்கைக்காக ஏசி சண்முகம் அவர்கள் இருக்கிறார், பாரிவேந்தர் அவர்கள் இருக்கிறார். கொள்கைக்காக கூடுகிற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு நரேந்திர மோடியின் பக்கம் நிற்கிறார்கள். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு வந்தேன். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். தம்பி காரை குறிப்பாட்டு. நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில ஒரு மணிமண்டபம் கட்டார் அம்பேத்கருக்கு. அம்பேத்கர் சிலை நீங்க பார்த்திருப்பீங்க, எப்பயுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். இந்த கை நீட்டிட்டு இருப்பார் அண்ணல் அம்பேத்கர், ஒரு கையில கான்ஸ்டிடியூஷன் வச்சிருப்பார். ஆனா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை, ஒரு பில்டிங் ஹவுஸ் சிலையை நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு வச்சிருக்கார். அந்த சிலை எப்படி இருக்கு தெரியுங்களா? கால் மேல கால் தூக்கி போட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சேர்ல உட்கார்ந்து மாதிரி ஒரு போட்டோ, ஒரு சிலை வச்சிருக்கார். என்ன காரணம்? பட்டியல் சமூக பெருமக்களினுடைய அதிகாரம் அளித்தலுக்கான குறியீடாக, அடையாளமாக நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு அப்படி ஒரு சிலையை டெல்லியில் வைத்திருக்கிறார். இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் எல்லோருக்குமான கட்சி. மற்ற கட்சியெல்லாம் இங்க திமுக எல்லாம் மதவாத அரசியல் பண்ணுது, மற்ற கட்சிகள்லாம் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கு. எங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் மட்டும்தான், நாங்கள் மட்டும்தான் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லுவாங்க. 2,30,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். யாருக்கு? இஸ்லாமிய பெருமக்களுக்கு. ஹஜ்ஜிக்கு செல்வதற்கான நிதியை உயர்த்திருக்கிறார். யாருக்கு? இஸ்லாமிய பெருமக்களுக்கு. மத்திய சுற்றுலாத்துறை மூலமாக பழைய சர்ச்சைகளை புதுப்பிச்சு கொடுத்திருக்காரு. யாருக்கு? கிறிஸ்தவ பெருமக்களுக்கு. ஆனா இங்க என்ன சொல்லுவாங்க? இது இவங்களுக்கு ஆகாத கட்சி, அவங்களுக்கு ஆகாத கட்சி. இது பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்தியர்கள் அத்தனை பேருக்குமான கட்சி. யாருக்கு ஆகுதுன்னா பாகிஸ்தான்காரனுக்கும் சீனாக்காரனுக்கும் தான் ஆவார். அவன் தான் நம்ம நாட்டை எதிரியா நினைக்கிறான். அதனால நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை இந்த முறை வீணடிக்காமல், ஏன்னா நரேந்திர மோடி தான் பிரதமராக வரப்போறார் என்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்க போய் திமுக கேளுங்க, ஏன்னா வேலை அவர்கிட்ட கேளுங்க. ஆமாமா, ஆமா ஆமாங்க ஐயா, அவர் தான் பிரதமராக வருவாருன்னு அவரே சொல்லுவார். அப்ப நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தோக்கிற கட்சிக்கு போடாதீங்க. இங்க பிரதமர் யாருன்னே தெரியாத, இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணிக்கு பிரதமர் யாருன்னே தெரியாது. ஆனால் பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னால், பிரதமர் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். எதிரில் எவனும் கிடையாது. அதனால ஜெயிக்கிற கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஓட்டை இந்த முறை நாட்டுக்காக சேவை செய்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு போடுங்க. இந்த செங்கம் பகுதியை பொறுத்தவரை ஒரு கல்வி நிறுவனங்கள் கிடையாது. நான் வாக்குறுதியில சொல்லியிருக்கேன். இங்கே அரசு கலைக்கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி எல்லாம் இந்த பகுதியில் கொண்டு வரப்படும். ஏன்னா இந்த பகுதியில கண்டுகொள்ளப்படாத பகுதியாக இருக்குது. திருவண்ணாமலை பாராளுமன்றமே கண்டுகொள்ளப்படாததான் இருக்கு. அதுலயும் நம்ம செங்கம் பகுதி சுத்தமாக கண்டுகிறது. அதான் சொல்றேன், ஒரு ஜெயிச்ச எம்பி இங்க வந்து ஒரு நன்றி சொல்ல கூட வரல. நீங்க வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிற, நீங்க படிங்க. இளைஞர்கள் ராணுவத்தில் சேருவதற்கு இலவச பயிற்சி, மாதம் ஒரு முறை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம். இங்க இருக்கிற மத்திய பண்ணை 5000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருந்த, வேலை கொடுக்கக்கூடிய மத்திய பண்ணை, மத்திய விவசாய பண்ணை இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் திறக்கப்படும். 5000 பேருக்கு அதுல வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இன்னைக்கு அதுல யுகலிப்டஸ் மரங்கள் இருக்குது. அதனாலதான் இந்த ஏரியாவுக்கு தங்கி பஞ்சம் வந்தது. அந்த மரங்கள் நிலத்தடி நீரெல்லாம் உறிஞ்சிக்குது. அதே போல இந்த பகுதியில பூ விவசாயம் பெரிய அளவில் இருக்குது. மல்லி, சம்மங்கி இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. பெங்களூர்ல கொண்டு போட்டு வராங்க. இந்த பகுதியிலேயே பூ சம்பந்தப்பட்ட சென்ட் ஃபேக்டரி, அந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை அமைக்கப்படும். விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள், பெண்கள் அத்தனைக்கு பேருக்குமான திட்டங்களை இன்றைக்கு நாங்கள் முன்வைத்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் கொண்டு வரோம் நான் சொன்னா ஏன் சொல்றாரு, எப்படி நீங்க கொண்டு வரீங்க, நாங்க தான் நல்லா எடுத்து தரணும்ன்ற. நீங்க எப்படி நல்லா எடுத்து கொடுக்காம இருப்பீங்க நாங்க பாக்குறோம்.
நிலம் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, ஆனா பணம் யார் கொடுக்குறா? மோடி தானே கொடுக்குறாரு ஏர்போர்ட்டுக்கு. இப்ப திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு ஏன் நினைக்கிறாரு? அதான் நான் சொன்னேன், நீங்க 2 வருஷத்துல எல்லாரும் எடுத்து கொடுத்துதான் ஆகணும். இல்லன்னா 2026 எங்க ஆச்சு தானே? தமிழகத்துடைய முதலமைச்சராக நம்ம ஆட்சி தான் வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? அதை எடுத்து ஏர்போர்ட் கட்ட போறோம். இன்றைக்கு திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் பாதை கொண்டு வருவேன் என்று சொன்னேன். திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கு ரயில் பாதை கொண்டு வருவேன் சொன்னேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செஞ்சுட்டு கேட்கறது நம்முடைய பழக்கம். நேற்று மத்திய ரயில்வே போர்டு சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ரயில் அறிவித்திருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சி. மக்களை ஏமாற்றுகிற கட்சி கிடையாது. திமுக காரங்க சொன்னாங்க மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன், தந்தாங்களா? எல்லா மகளிருக்கும் தந்தாங்களா? போய் செயின் யாரோ ஒயின மூட்டு தரேன்னு சொன்னாங்க, மூட்டு தந்தாங்களா? ஆனா நாம வாக்குறுதின்னு சொல்லிட்டு உங்க மக்கள் வாக்குகளை பெறுவதற்கு முன்பாகவே அந்த விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. அதனால நம்ம எந்த சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? இங்கே கூடியிருக்கிற கூட்டணி கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஓபிஎஸ் அணி, ஐஜேகே, தேவநாதன் யாதவ் அவர்களுடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், இன்று கூடியிருக்கிற கூட்டணி கட்சிகள், அதனுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் எங்க இருக்கு?